வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லி மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டதுக்கு ரொம்ப சிரமம். மார்க்கெட்டை தாண்டாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஆனால் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறது சிரமம். அது பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அது தொட்டு திருப்பி வரைக்கும் அது மறுபடியும் பிரேக் பண்ணிச்சு. மார்க்கெட்டை வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த டைரெக்ஷன் போய்ட்டு, ஆனால் நம்ம எதிர்பார்த்த டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷன் கிடையாது. செல்லான் ரைஸ் சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக. ஆனால் செகண்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் தேர்ட் வரைக்கும் போகும் வாய்ப்பு தான் அப்படி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம இது பிரேக் பண்ணால் போகணும்னு அது போயிருந்துச்சு. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அது தப்பாக போயிட்டு ஆக்சுவலாக வந்து செகண்டை பிரேக் பண்ணிச்சு, மார்க்கெட் மேலே போயிடுச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெஸ்ன்னு சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணலாம் மார்க்கெட் வந்து அப்சைட் இது வரைக்கும் தான் போக வாய்ப்பு. இது வந்து இங்கேருந்து செல்லில் தான் வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ரேஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிச்சு, இந்த டாப்பு தான் போணுச்சு. ஆனால் ஆக்சுவலாக இது பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அப்படி மார்க்கெட் போகலை. நேற்று ப்ரெடிக்ஷன் பொறுத்தளவுக்கு நிஃப்டி கரெக்டாக இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி தான் அந்த அளவுக்கு ஒரு கிளியராக சொல்ல முடியாது. ஆனால் சென்செக்ஸில் கிளியராக இருந்துச்சு. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருந்தேன். சென்செக்ஸில் ஃபஸ்ட் ரெஸ்ட் பிரேக் பண்ணல மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் எல்லோ ஜோன் வரைக்கும் ஈஸியாக போய்டுன்னு சொல்லியிருந்தோம். அது ஏன்னா நம்ம சொல்கிறப்பே சொல்லியிருந்தோம். 2 சார்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சென்செக்ஸ் வந்து புள்ளி செட்டப்பில் இருக்குது அப்படின்னு நேற்றே தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு. மார்க்கெட் வந்து புல்லிஸ் கொடுத்து இந்த ரேஞ்ச் நம்ம எல்லோ ஜோன் கொடுத்துருந்தோம். அந்த எல்லோ ஜோனுமே பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சிலேயே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் செட் அப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த இடம் தான் சொல்லியிருந்தோம். இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ மறுபடியும் இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருந்திருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ஏரியாக்குள்ளேயே வரல. இப்போ இந்த ஹேங்கிங் மாடல் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ போகிற சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த லொக்கேஷன் பிரேக் பண்ணிச்சா மறுபடியும் புள்ளிஸ் இருக்கும். அது எவ்வளோ தூரம் வாய்ப்பு பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். இந்த டே கேண்ட் செட்டப் படி பார்த்தோம்னா அடுத்தது செலக்ட் ஆகும். 24,780 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 350லேருந்து 300 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த டே கேண்டில் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 24,394 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,510, அடுத்து 24,624. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,260 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 24,150 அப்படிங்கிற செகண்ட் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 23,986. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இப்போ புல்லி செட்டப்பில் தான் இருக்குது. அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு எசன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் இருக்கும். ஆனால் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த 24,150 வரைக்கும் செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் தான் நம்ம செல்லிங் இருக்கும். இந்த செகண்ட் சப்போர்ட்டோடு இறங்கக்கூடாது மார்க்கெட். செகண்ட் சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் இதுனா மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாலும் வீக்கு தான். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான செட்டப்பில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் புல்லிஸு, செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பேரிஸ். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்க வாய்ப்பு இல்லை. செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஏன்னா மார்க்கெட்டை பார்த்து சென்செக்ஸ் வந்து புள்ளி செட்டப்பில் தான் இருக்குது. நாளைய பொறுத்தவரை எக்ஸ்பைரி. அதனால் அதோட ஸ்டைலில் தான் மூவ் ஆகும். அதனால் இதுவும் நிஃப்டியும் புல்லிஸில் தான் இருக்குது, பேங்க் நிஃப்டி தவிர. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் எடுத்து மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தவரை நேற்று கேண்டில் கம்பேர் பண்ணுறப்ப மார்க்கெட் வந்து என்கல் பண்ணி தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹை இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த மூவ் வந்து இதுக்கு பிறகு தான் நம்ம சொல்லியிருப்போம். அதாவது 56,908 பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மூவுக்கு வாய்ப்பு அதிகம் இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 55,577 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 55,818,
அடுத்து 56,098 ஆல் டைம் ஹை. சரி ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 55,316 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 55,121, அதுக்கடுத்து 54,528 இன்னையோட லோ. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதில் செகண்ட் சப்போர்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் அதான் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதுபோல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அது போல் செட்டப்பில் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா நிஃப்டிலாம் பையிங்கில் இருக்குது, பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் செல்லிங்கில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தாண்டினா தான் மார்க்கெட்டில் நம்ம அடுத்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி செட்டப்பில் இருக்குது. அப்போ அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டினா மார்க்கெட்டில் நம்ம அடுத்து வெரி புல்லிஸ் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். இதையும் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த செட்டப் இந்த இடத்துல பிரேக் பண்ணணும். அந்தமாதிரி செட்டப் தான் இருக்குது. ஆனால் பாக்கி நிஃப்டியெல்லாம் புல்லிஸில் இருக்குது, சென்செக்ஸ்லாம் புல்லிஸில் இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் கூட மார்க்கெட்டில் அடுத்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ செட்டப் படி பார்த்தோம்னா செகண்ட் சப்போர்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமான இருக்கும். அது எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த ஹை தான் சொல்லியிருந்தோம். இந்த ஹையை பிரேக் பண்ணி இந்த ஹேங்கிங் மேன் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த ஹேங்கிங் மேனையும் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட். ஆனால் க்ளோசிங் மட்டும் கீழே இருக்க ஒழிஞ்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல. இது இப்படி பார்த்தா புல்லிஸ்க்கான செட்டப்பில் தான் இருக்குது. இப்போ இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை போல் செட்டப்பு தான் சென்செக்ஸ் இருக்குது. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 80,321 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 80,868, அடுத்து 81,504. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 79,856 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட் பார்த்தோம்னா 79,570, அதுக்கடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா 79,067. இது கிட்டத்தட்ட நிஃப்டி ஸ்டைலில் செட்டப்பில் தான் இது இந்த செட்டப். ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் எப்போ பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பார்த்தாலும் புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் சப்போர்ட் எங்கே எடுப்போம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போகும். செகண்ட் வரைக்குமே மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் இந்த செட்டப்பில் முடிஞ்சிருக்கு. செகண்டை மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பார்த்து தேர்ட் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இறங்குறதுக்கான வாய்ப்பும் இது செகண்ட்லேருந்து இருக்குது. அதாவது சப்போர்ட் லெவல்லேருந்து செகண்ட் லெவலுங்கிறது ரொம்ப முக்கியம். அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவலை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் லெவலுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபஸ்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்லேருந்து வெரி புல்லிஸாக கிட்டத்தட்ட 81,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப சென்செக்ஸ் வந்து வெரி புல்லிஸாக இருக்க செட்டப்பில் இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. நிஃப்டியும் கூட புல்லி செட்டப்பில் தான் இருக்குது. வீக்காக இருக்கிறது வந்து இப்போ பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி மட்டும்தான். பேங்க் நிஃப்டியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.